ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா திணை அரிசி அண்ட் அதில் கொஞ்சம் சிறுபருப்பு துவரப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் நார்மல் அரிசி அதுவும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காம்பை மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த காம்போடு போட்டிருக்கேன். இது அப்போ தான் இது நல்லா அந்த குழம்புல ஊறி அதே சிக்கன் பீஸ் மாதிரி இதை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போது குழம்பு வச்சிடலாம். தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய், கடுகு, அதில் ஒரு 10 மிளகு, சீரகம், வரமிளகாய் அண்ட் வெந்தயம், இதில் இடிச்சு பூண்டு, கருவேப்பிலை அப்படியே வதங்கும் போதே பொடியாக நறுக்குன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கும் போது தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா மேஷ்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திணை அரிசியை கழுவி குக்கரில் போட்டு இது குக்கரில் போட்டால் தான் நல்லா வேகும். ஒரு டம்ளர் அரிசினா 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அண்டு பார்த்திங்கன்னா நல்லா விசில் விடணும். ஒரு 6 விசில் விட்டால் தான் இது நல்லா குழஞ்சால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே நல்லா தண்ணி பிழிஞ்சி இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இல்லை டெய்லி ஜாப்னு சொல்லிவிட்டு அன்ஹெல்த்தியாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றவங்க வாரத்தில் ஒரு நாள் ஏதோ சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்கும்போது இது மாதிரி தனியாக குக்கரில் வச்சுட்டேன். 5 விசில் வரட்டும். இது மாதிரி திணை சாதம் இல்லை ஏதாவது சிறுதானிய சாதம் இல்லை இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் களி இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது 1 வீக்குக்கான ஹெல்த்தும் கிடைக்கும், லைஃப் லாங்குக்கான ஹெல்த்தினஸும் கிடைக்கும். ஏன்னா நிறைய சம்பாரிச்சு லைஃப் லாங்கில் கடைசியில் வீட்டில் பேஷண்ட்டாக இருந்துட்டதை விட இப்போவே நம்ம அதுக்கான மணியும் முக்கியம் ப்ளஸ் ஹெல்த்தும் முக்கியன்ற தாட்டோடு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது பாருங்கள், இது எண்ணெயே சூப்பராக இதுவாகிடுச்சு. இப்போது தேவையான உப்பு போட்டுட்டு தேவையான மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் உப்பு மிளகாத்தூளோட நல்லா இதுவாகிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த மிளகாத்தூளோட வாசனைலாம் போனோடனே கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது திணை சாதம் பாருங்கள், சூப்பராக நல்லா குழஞ்சி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டுக்காக தான் நான் பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் போட வேண்டாம். குழம்பு நல்லாவே கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொரியலுக்கு பீட்ரூட் சீவி வச்சிடுறேன், அதுவும் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக திணை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளைக்கு இந்தளவுக்கு இது மாதிரி சிறுதானிய சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்மளோட எப்படி சொல்கிறது, வயசான காலத்தில் நம்ம இப்போ சாப்பாடு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சாப்பிட்டுடலாம். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஆரோக்கியமான உணவை சமைச்சு சாப்பிடணுன்றது தான் என்னோடய பெரிய ரிக்வெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.